திரு ஷியாம் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். கூடுதல் தொகுதிகளை காங்கிரஸ் கேட்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. இது மட்டும் சட்டமன்ற தேர்தல் இல்லாமல் மாநில தேர்தல் குறித்தும் அதே போல உள்ளாட்சி தேர்தல் குறித்தும் கோரிக்கைகளை முன்வைக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? உள்ளாட்சி தேர்தல் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது. என்ன காரணம் என்றால், அந்த தேர்தல் நடக்கும் போதுதான் கூட்டணி பற்றி பேச முடியும். இப்போது 2026 சட்டமன்ற தேர்தல், இப்போது 2029 பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி பற்றி பேச முடியுமா? எத்தனை தொகுதிகள் என்று பேச முடியுமா? அதற்கு வாய்ப்பு இல்லை. தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி நிலவரம், கள நிலவரம், கூட்டணியிலே சேர்கிற கட்சிகளின் எண்ணிக்கை எல்லாமே மாறுபடுகிற விஷயம். அப்படி என்றால் எதை அடிப்படையாக கொண்டு கூட்டணி கணக்குகள் அமைகின்றன என்றால் வெற்றியை அடிப்படையாக கொண்டு. இப்போது திமுக கூட்டணியில் அதிகப்படியான கட்சிகள் இருக்கின்றன. புதிதாக சேர்ந்துள்ள கட்சியின் எண்ணிக்கை 4 அல்லது 5 இருக்கிறது. இன்னும் சேரும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். குறைந்தபட்சம் 1 தொகுதி, அதிகபட்சம் 6 தொகுதி இது கொடுக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறார்கள், தேமுதிக உட்பட. இப்படியான சூழ்நிலையில் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட இடங்கள், அதாவது 2021 தேர்தலில் கொடுக்கப்பட்ட இடங்களை விட குறைவாக கொடுப்பதற்கு தான் வழி இருக்கிறது. அந்த இண்டிகேஷன் ஏற்கனவே திமுக தலைமை முஸ்லீம் லீக் கட்சியின் மூலமாக பொது வழிக்கு கட்சியை விட்டு விட்டது. காங்கிரஸ் கட்சிக்கு 25 இடங்கள் கிடைத்தாலே ஆச்சரியம். இதிலே ராஜ்யசபா சீட் என்றால் 28 ராஜ்யசபா சீட் சிதம்பரம் அவர்களை மனதில் வைத்துக் கொண்டுதான் திமுக அந்த சீட்டை பங்கீடு செய்ய சம்மதிக்கும். இப்போது வழி இல்லை. காரணம் 4 சீட்டுகள் தான் இருக்கின்றன. அதில் சிலருக்கு திமுக சீனியர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. தேமுதிகவுக்கு 1 சீட்டு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுப்பதற்கு வழி இல்லை. தேமுதிக பேரம் முடியாமலேயே கூட்டணியில் சேர்ந்து விட்டது. அப்படி என்றால் ஏதோ ஒரு வகையிலே அவர்களுக்கு ஒரு இண்டிகேஷன் தரப்பட்டுள்ளது. இத்தனை சீட்டுகள் நாங்கள் தருவோம் என்கிற ஒரு உறுதிமொழி தரப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் கணக்கிலே வைத்து பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி கோருகிற ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அதற்கு வாய்ப்பே இல்லை. உள்ளாட்சி தேர்தல்களில் பங்கு அதற்கும் வாய்ப்பே இல்லை. 25க்கு அதிகமான இடங்கள் என்றால் சிக்கல். காங்கிரஸ் கட்சிக்கு அதிகமான இடங்கள் கொடுத்தால் எல்லா கூட்டணி கட்சிகளும், ஏற்கனவே இருக்கிற கூட்டணி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக எல்லோருமே அதிக இடங்கள் கேட்பார்கள். அப்படி என்றால் திமுக ரொம்ப குறைந்த இடங்களில் போட்டி போட வேண்டியது வரும். உதயசூரியன் குறைந்தபட்சம் 175 இடங்களில் நிற்க வேண்டும். திமுக 170 அவர்கள் குறிக்கோளாக இருப்பது, அவர்கள் மட்டும் நிற்பது 170. சில கூட்டணி கட்சிகள் உதயசூரியன் சின்னத்திலே நிற்கின்றன. அவை குறைந்தது 10 என்று வைத்தாலே அங்கு 180 போய்விடுகிறது. ஆக 234 தொகுதியில் மீதி இருப்பது என்பது ரொம்ப சொற்பமான தொகுதிகள். இந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி இப்படி தொடர்ந்து பேசிக்கொண்டே போவது கூட்டணியின் ஒற்றுமைக்கு நல்லதல்ல. கீழ்மட்டத்தில் இருக்கிற திமுக தலைவர்கள் இதை வெறுக்கிறார்கள். அதாவது 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் வெறுக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் உள்ளூர் கண்டிஷன் என்ன, காங்கிரஸ் கட்சிக்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது, எந்த வகையிலே அவர்கள் வெற்றிக்கு உதவுவார்கள். எல்லா கணக்கும் துல்லியமாக தெரிகிற இடம் எது? கிராமங்கள். கிராமங்களில் இருப்பவர்கள் இதை எதிர்ப்பார்கள். திமுக பழமையான கட்சி, கட்டுக்கோப்பான கட்சி, கட்சிக்காரர்களை பகைத்துக் கொண்டு தேர்தலை சந்திக்க முடியாது. எனவே காங்கிரஸ் கட்சி கோருகிற எந்த நிபந்தனைக்கும் வாய்ப்பு இல்லை என்பதுதான் எனது கருத்து. இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஷியாம். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை காங்கிரசுடன் நடைபெற்று வரும் நிலையில் 30 தொகுதிகளை காங்கிரஸ் கேட்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய நிலையில இந்த முறை 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளை காங்கிரஸ் தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருவதாக தகவல் வெளியாகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 25 தொகுதியில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் போட்டியிட்டது. இந்த முறை கூடுதல் தொகுதிகளை வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தி வருகிறது. காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள் ராகுல் காந்தியிடம் அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். கே.சி. வேணுகோபால் முதலமைச்சரை சந்தித்த போது கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்ற வலியுறுத்தி 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். திமுக 2 முதல் 3 தொகுதிகளை கூடுதலாக வழங்கலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகிறது. குறிப்பாக தேமுதிக, மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட சில கட்சிகள் திமுக கூட்டணியில் புதிதாக இணைந்திருக்கக்கூடிய நிலையில கூடுதல் இடங்களை வழங்குவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்து காங்கிரஸ் கட்சியிடம் திமுக தலைமை வலியுறுத்தி விளக்கியிருப்பதாக தகவல் வெளியாகிறது. தொடர்ந்து தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தையும் நடைபெற இருக்கிறது. அதே போல மாநிலங்களவை பதவியும் காங்கிரஸ் கட்சி கேட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. அதே போல அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள
உள்ளாட்சி தேர்தலில் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சிக்கு மேயர் உள்ளிட்ட பதவிகள் வழங்குவது குறித்தும் இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையின் போதே பேசி இறுதி செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தி வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து திமுக கூட்டணி கட்சிகளிடம் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய நிலையில காங்கிரஸோடு பேச்சுவார்த்தை நிறைவு செய்தால்தான் மற்ற கட்சிகளுக்கும் தொகுதி எண்ணிக்கையை இறுதி செய்ய முடியும் என்பதால் காங்கிரஸ் மற்றும் திமுக இடையேயான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை விரைந்து முடிப்பதற்கு திமுக தலைமை முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. கோகுலிங் இணைப்பிலிருந்து தொடர்ந்து பேசலாம். நம்மோடு இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். காங்கிரஸ் 30 தொகுதிகளுக்கும் மேல் கேட்பதாகவும் அதே போல மாநிலங்களவை பதவியும் அதே போல உள்ளாட்சி தேர்தலில் மேயர் பதவியும் கூட கேட்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. இதன் பின்னணியை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது? இல்ல, பொதுவா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் உள்ள பிரச்சனை அல்லது மாணிக் தாக்கூர் போன்றவர்கள், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் எழுப்பிய பிரச்சனைகள் என்னன்னா, லோக்கல் லெவல்ல காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமான உறவு சரியில்லை. மேலிடத்துல சரியா இருக்கு, பட் கீழ் லெவல்ல சரியில்லை. குறிப்பா உள்ளாட்சிகள்ல கொஞ்சமும் சரியில்லை. போன வாட்டி உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸுக்காக ஒதுக்கப்பட்ட பல பதவிகள்ல திமுக வேற பல கட்சிகளோடு சேர்ந்து கொண்டு காங்கிரஸையே தோற்கடித்த சம்பவங்கள்லாம் கடந்த காலத்தில் நடந்திருக்கு. அதே மாதிரி மாநகராட்சிகளில் இடம் கொடுக்கல, சில நகராட்சிகளில் கொடுத்தாங்க. அங்கேயும் எதிர்பார்த்த அளவு காங்கிரஸ் வேட்பாளர்கள் வெற்றி பெறதுக்கு திமுக ஒத்துழைக்கல என்ற ஒரு முக்கியமான விஷயமும் அங்க இருக்கு. அதனால உள்ளாட்சிகள்ல ரெண்டு கட்சிகளுக்கும் அடிமட்டத்துல ஒரு கசப்புணர்வு இருக்கு. அதெல்லாம் தான் கிட்டத்தட்ட வெளிப்படுற விஷயங்களை பாக்குறோம். மாணிக் தாக்கூர் மூலமாகவோ பிரவீன் சக்கரவர்த்தி மூலமாகவோ அவங்களுக்கு சில பர்சனல் அஜெண்டா இருந்தா கூட இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த வெறுப்பு வெளியிடுறத நம்ம பார்க்கணும். அதனாலதான் இந்த கட்டத்துல உள்ளாட்சி தேர்தலையும் சேர்த்து இடஒதுக்கீடு விஷயத்தை காங்கிரஸ் கையில் எடுக்கிறதுல ஆச்சரியம் கிடையாது. அதனால திமுக இந்த விஷயத்துக்கு ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அந்த உள்ளாட்சி தேர்தல் வரும்போது அதை பார்த்துக்கலாம். நம்ம இப்போ தற்சமயம் எம்எல்ஏ அசம்பிளி எலெக்ஷன்ஸ்க்கான இடஒதுக்கீடு ஃபைனலைஸ் பண்ணலாம்னு போவாங்க. போன வாட்டி கொடுத்தது 30 இடங்கள் வரையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 28 இடங்கள் தான் முதல்ல பேசியிருந்தாங்க. இப்போ பார்கெனிங் ரொம்ப டஃபா போயிட்டு இருக்கிறதுனால 30 இடங்கள் பிளஸ் ஒரு ராஜ்யசபாவுமே சிதம்பரத்துக்கு 28 வருஷம் முடியும் போது அப்ப கொடுத்தா போறோம்னு திமுக ஒரு ஐடியால இருக்காங்க. இல்ல இப்பவே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த காங்கிரஸ் முன்னாடி வைக்கிறாங்க. ஸோ இது ஒரு இந்த பேச்சுவார்த்தை இதுல போயிட்டு இருக்கு. அதனால உள்ளாட்சி தேர்தலில் இப்போ வற்புறுத்தினாங்கன்னா அதை பத்தி திமுக எந்த விதமான கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் திமுக ஆட்சிக்கு வந்தால் யார் ஆட்சிக்கு வந்தாலுமே ஒரு 10 மாசம் கடந்து அக்டோபர் நவம்பர் மாசம் தான் அது நடக்கும். ஸோ அப்ப என்ன மாதிரி சூழல் இருக்கு ஏது இருக்குன்னு தெரியாது. அதனால அந்த சமயத்துலதான் அதை பத்தி முடிவு பண்ணுவாங்கள்ட்ட இப்போ முடிவு பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு விஷயத்த திமுக தலைமை கவனத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க காங்கிரஸ்காரர்கள். என்னன்னா, லோக்கல் லெவல்ல காங்கிரஸ்காரர்களுக்கும் திமுகவுக்கும் சுமூகமான உறவு இருக்கணும்னா லோக்கல் பாடியில ஒரு சரியான இடஒதுக்கீடு இருந்து அந்த இடஒதுக்கீடு முறையாக கடைபிடிக்கப்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பா திமுக தலைமைக்கு எடுத்துன்னு போவாங்க. ஏன்னா அதுதான் பலவிதமான கசப்பு உணர்வுகளுக்கு காரணமா அமையிறது திமுக காங்கிரஸ் உறவுல. அதனால திமுக தலைமை இந்த வாட்டி அதை கவனத்தில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதே சமயம் 30 இடங்கள் வரையும் கொடுக்கறதுக்கான ஒரு ராஜ்யசபா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா கொஞ்சம் இழுத்தடிச்சுன்னா கொஞ்சம் அது பேச்சுவார்த்தைகள் இழுபறியா போய் தான் கடைசியில முடிவாகுன்றது என்னுடைய கருத்து. இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரியன். தொடர்ந்து நம்முடைய தொலைபேசி வாயிலாக மூத்த பத்திரிகையாளர் திரு ஷாம் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். கூடுதல் தொகுதிகளை காங்கிரஸ் கேட்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. இது மட்டும் சட்டமன்ற தேர்தல் இல்லாமல் மாநில தேர்தல் குறித்தும் அதே போல உள்ளாட்சி தேர்தல் குறித்தும் கோரிக்கைகளை முன்வைக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? உள்ளாட்சி தேர்தல் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது. என்ன காரணம் என்றால் அந்த தேர்தல் நடக்கும் போதுதான் கூட்டணி பற்றி பேச முடியும். இப்போது 2026 சட்டமன்ற தேர்தல், இப்போது 2029 பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி பற்றி பேச முடியுமா? எத்தனை தொகுதிகள் என்று பேச முடியுமா? அதற்கு வாய்ப்பு இல்லை. தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி நிலவரம், கள நிலவரம், கூட்டணியில சேர்கிற கட்சிகளின் எண்ணிக்கை எல்லாமே மாறுபடுகிற விஷயம். அப்படி என்றால் எதை அடிப்படையாக கொண்டு கூட்டணி கணக்குகள் அமைகின்றன என்றால் வெற்றியை அடிப்படையாக கொண்டு. இப்போது திமுக கூட்டணியில் அதிகப்படியான கட்சிகள் இருக்கின்றன. புதிதாக சேர்ந்துள்ள கட்சியின் எண்ணிக்கை 4 அல்லது 5 இருக்கிறது. இன்னும் சேரும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். குறைந்தபட்சம் 1 தொகுதி, அதிகபட்சம் 6 தொகுதி இது கொடுக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறார்கள், தேமுதிக உட்பட. இப்படியான சூழ்நிலையில் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட இடங்கள், அதாவது 2021 தேர்தலில் கொடுக்கப்பட்ட இடங்களை விட குறைவாக கொடுப்பதற்கு தான் வழி இருக்கிறது. அந்த இண்டிகேஷன் ஏற்கனவே திமுக தலைமை முஸ்லீம் லீக் கட்சியின் மூலமாக பொது வழிக்கு கட்சியை விட்டு விட்டது. காங்கிரஸ் கட்சிக்கு 25 இடங்கள் கிடைத்தாலே ஆச்சரியம். இதிலே ராஜ்யசபா சீட் என்றால் 28 ராஜ்யசபா சீட் சிதம்பரம் அவர்களை மனதில் வைத்துக் கொண்டுதான் திமுக அந்த சீட்டை பங்கீடு செய்ய சம்மதிக்கும். இப்போது வழி இல்லை. காரணம் 4 சீட்டுகள் தான் இருக்கின்றன. அதில் சிலருக்கு திமுக சீனியர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது.
தேமுதிகவுக்கு ஒரு சீட்டு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுப்பதற்கு வழி இல்லை. தேமுதிக பேரம் முடியாமலேயே கூட்டணியில் சேர்ந்து விட்டது. அப்படி என்றால் ஏதோ ஒரு வகையிலே அவர்களுக்கு ஒரு இண்டிகேஷன் தரப்பட்டுள்ளது, இத்தனை சீட்டுகள் நாங்கள் தருவோம் என்கிற ஒரு உறுதிமொழி தரப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் கணக்கிலே வைத்து பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி கோருகிற ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதற்கு வாய்ப்பே இல்லை. உள்ளாட்சி தேர்தல்களில் பங்கு, அதற்கும் வாய்ப்பே இல்லை. 25க்கு அதிகமான இடங்கள் என்றால் சிக்கல். காங்கிரஸ் கட்சிக்கு அதிகமான இடங்கள் கொடுத்தால் எல்லா கூட்டணி கட்சிகளும், ஏற்கனவே இருக்கிற கூட்டணி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக எல்லோருமே அதிக இடங்கள் கேட்பார்கள். அப்படி என்றால் திமுக ரொம்ப குறைந்த இடங்களில் போட்டி போட வேண்டியது வரும். உதயசூரியன் குறைந்தபட்சம் 175 இடங்களில் நிற்க வேண்டும். திமுக 170 அவர்கள் குறிக்கோளாக இருப்பது, அவர்கள் மட்டும் நிற்பது 170. சில கூட்டணி கட்சிகள் உதயசூரியன் சின்னத்திலே நிற்கின்றன. அவை குறைந்தது 10 என்று வைத்தாலே அங்கு 180 போய்விடுகிறது. ஆக 234 தொகுதியில் மீதி இருப்பது என்பது ரொம்ப சொற்பமான தொகுதிகள். இந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி இப்படி தொடர்ந்து பேசிக்கொண்டே போவது கூட்டணியின் ஒற்றுமைக்கு நல்லதல்ல. கீழ்மட்டத்தில் இருக்கிற திமுக தலைவர்கள் இதை வெறுக்கிறார்கள். அதாவது 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் வெறுக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் உள்ளூர் கண்டிஷன் என்ன, காங்கிரஸ் கட்சிக்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது, எந்த வகையிலே அவர்கள் வெற்றிக்கு உதவுவார்கள். எல்லா கணக்கும் துல்லியமாக தெரிகிற இடம் எது? கிராமங்கள். கிராமங்களில் இருப்பவர்கள் இதை எதிர்ப்பார்கள். திமுக பழமையான கட்சி, கட்டுக்கோப்பான கட்சி, கட்சிக்காரர்களை பகைத்துக் கொண்டு தேர்தலை சந்திக்க முடியாது. எனவே காங்கிரஸ் கட்சி கோருகிற எந்த நிபந்தனைக்கும் வாய்ப்பு இல்லை என்பதுதான் எனது கருத்து. இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஷியாம்.